பார்த்தே ஆகணும். ஆனா உன் திட்டம் இது இல்ல, அப்படிதானே? உன்னை கண்காணிக்கிறவனை கண்டுபிடிக்க ஒரு வழி கிடைச்சிருக்குன்னு சொன்ன. அப்படி என்னதான் நீ திட்டம் போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லு. அட என்ன ரியோக், டெத் நோட்ல நான் என்ன எழுதி வச்சேங்கிறத நீ சரியா படிக்கலையா? இல்ல, எடுக்கிற அளவுக்குலாம் எனக்கு பொறுமை இல்ல. அப்ப வாயை மூடிக்கிட்டு நடக்கிறத மட்டும் வேடி. சாரி, ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா என்ன? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அதை விட நான் இப்ப வரைக்கும் ஸ்பேஸ்ல போனதே இல்ல தெரியுமா? நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். அதுவும் நம்ம 2 பேரும் தனியா போக போறோம். ஆமா. இவன் வீக் டேஸ்ல ஸ்கூலுக்கும் டியூஷனுக்கும் போறான், எப்பவாவது டேட்டிங்கும் போறான். இவன் நல்லவன் தான். கண்டிப்பா இவன் கீராவா இருக்க முடியாது. சீஃப் யகாமியோட பையன் லைட் கண்டிப்பா குற்றவாளி இல்ல. எப்படியோ இன்னையோட இவனை கண்காணிக்கிற வேலை முடியுது. ஆமா லைட், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடியாம எங்கேயும் வர மாட்டேன்னு சொன்ன. சொன்ன மாடல் எக்ஸாம்ல தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டேனே. ரொம்ப தான் பண்ற. சிறப்பான சம்பவம் தொடங்க போகுது. அவன் இல்லாம 7 பேச, இது கண்டிப்பா நினைச்ச மாதிரி நடக்கும். மரியாதையா நான் சொல்ற மாதிரி ஓட்டு. என்ன பஸ் ஐஜாக்கா? அது பட்ட பகல்ல கத்தி கூப்பாடு போடாதீங்க, யாராவது அசஞ்சா மேல போயிருவீங்க. ஏய் டிரைவர், பேசல நம்பர் தெரியும்ல, போன் பண்ணு சீக்கிரம். சரி, பஸ் டிரைவர் 174. இங்க என்ன நடக்குதுன்னு சொல்ல. கையில கன்னோட ஒருத்தன் பஸ் ஹைஜாக் பண்ணிருக்கான். அத கூட நான் சொல்றத கவனமா கேளு. நேத்து ஸ்பேஸ் பிளான்ல லாபமா கிடைச்ச பணம் எனக்கு வேணும். தனியா ஒரு பொண்ணு கிட்ட கார்ல கொடுத்து விடுங்க, அதுவும் ஸ்பேஸ் பிளான் போறதுக்குள்ள. இத விளையாட்டா எடுத்துக்கிட்டு போலீஸ் கீழிஸ்ட் போன என் பிடியில் இருக்கிற ஒவ்வொருத்தனையும் கொல்லுவேன், புரிஞ்சுதா?